கூட 80% பேர் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருவாங்கிற மதுரையில் சொல்லியிருக்காரு சார். ஓபிஎஸ்லாம் ஒரு மனுஷன். அவங்க என்ன கிராமத்தில் சொல்லுவாங்க, இவரெல்லாம் உப்பு போட்டு சோறு தின்றானான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு போய் காலில் விழுந்து அவங்க காலை கழுவி கொடுக்குற ஒரு ஈனப்பிறவி ஓபிஎஸ். இதை இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கேவலப்பட்டு உயிர் வாழணுமான்ட்டு ஒரு சிந்தனை உள்ளவங்க கேட்பாங்க. திமுக பலமா இல்லை, அவங்களுடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்காக அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க. திமுக கூட்டணி பலம், திமுக பலம் இல்லை. ஆக திமுகவுக்கு இல்லாத பலத்தை தர்றது யாருன்னா கூட்டணி. பேர் வச்சான சோறு வச்சானன்ட்டு. அதனால இவங்க பேர் சாவர காலத்தில் சங்கரா சங்கரான்னு வந்து கும்பிடுற மாதிரி ஆட்சி முடிய போது இன்னொரு 10-11 நாளில் தேர்தல் அறிவிப்பு வந்தவொன்னா குண்டோட கைலாசம் போக போகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சு பேரை வச்சு என்ன பண்ண போறாரு? ஒரு தத்திய முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்காக நாட்டு மக்கள் போராட்டமா? ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறதுனால மக்கள் போராட்டமா? எதுக்கு போராடணும்? ஏன் போராடணும்? போராட்டத்தினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றது அந்த போராட்ட களம் தான் தேர்தல். தேர்தலில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்கள் அதோட அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஸ்டாலினுடைய பதட்டத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காண்ற கனவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எதில் நிற்கிறாரு. அந்த பயத்தில் அவர் எதை செய்கிறோன்னு தெரியாமல் ஒன்றும் இன்னைக்கு அரசு கஜானாவை வாரி விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தேர்தல் வந்தால் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். திமுக சரித்திரம் சகாப்தம் இந்த தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சு வைப்பார். நாளை நமது நிலைக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி பலத்தை உருவாக்கியிருக்காங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும், அவங்களுக்கு ஈடு கொடுப்பீங்களா சார்? திமுக ஒரு மாபெரும் கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. இப்போ எப்போ உருவாக்குனாங்க சார்? ஓபிஎஸ் போயிருக்காங்க, தேமுதிக போயிருக்காங்க. ஓபிஎஸ் கூட்டணியில் சேர்ந்திருக்காரு, கட்சியில் சேர்ந்திருக்காரு சார். கட்சியில் சேர்ந்திருக்காரு சார். 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கும்போது கூட 80% பேர் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருவாங்கிற மதுரையில் சொல்லியிருக்காரு சார். பரவாயில்ல, அவர் ஏற்கனவே 100% தொண்டர்கள் என் பின்னால் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ 20%ஆவது இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. அது வரையும் ஓபிஎஸ்லாம் ஒரு மனுஷன். அவங்க என்ன கிராமத்தில் சொல்லுவாங்க, இவரெல்லாம் உப்பு போட்டு சோறு தின்றானான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. அந்த கட்சி அந்த தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த கட்சியை அழிப்பேன்னு சொல்கிறவங்களோட இன்னைக்கு போய் காலில் விழுந்து அவங்க காலை கழுவி கொடுக்குற ஒரு ஈனப்பிறவி ஓபிஎஸ். இதை இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கேவலப்பட்டு உயிர் வாழணுமான்ட்டு ஒரு சிந்தனை உள்ளவங்க கேட்பாங்க. ஆனால் அந்த கேள்வி வந்து ஓபிஎஸ்க்கு தெரியலை. ஏன்னா அந்த என்ன ஜென்மமோ தெரியலை இன்னைக்கு. அதனால் அவரெல்லாம் வந்து போன இடத்துல அதை சொன்னால் தான் அவங்க சேர்ப்பாங்க. இல்லைன்னா அங்கே காதில் 2 தட்டி சோல் பெஞ்சு போகிற மாதிரி அடிச்சு தெத்திடுவாங்க. ஏன்னா இனிமேல் போகிறதுக்கு இடம் இல்லை சார். இப்போ வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? எத்தனை தொகுதிகள் சார் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஆட்சி? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கான கூட்டணி. அந்த கட்சி அவங்களுடைய கொள்கையில் இருக்கும், எங்கள் கட்சி எங்கள் கொள்கையில் தான் இருக்கும். ஆட்சி அமைச்சாலும் அதிமுக கொள்கை ஆட்சி தான் நடக்கும். முதலமைச்சர் எடப்பாடியார் தான் அதிமுக அமைச்சரவை தான் அமைப்போம், நாங்கள் பெரும்பான்மை பெறுவோம்னா ஊடகங்கள்ல எல்லா செய்திகள்லையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அது தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி திமுக பலமாக இல்லை, அவங்களுடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்காக அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க திமுக கூட்டணி பலம், திமுக பலம் இல்லை. ஆக திமுகவுக்கு இல்லாத பலத்தை தர்றது யாருன்னா கூட்டணி. இப்போ அந்த கூட்டணி இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து உறுதியான கூட்டணி, 12 வருஷமா நாங்கள் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒற்றுமையாக ஒரே கட்டில் படுத்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணின்னு சொன்னவங்க இந்த கூட்டணி போதாது, இன்னும் ஒரு 4 பேரை சேர்க்கணும்னு இப்போ முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த திமுக பலம் இல்லை, இப்போ திமுக இதுவரைக்கும் இருந்த கூட்டணி பலம் இல்லை, இப்போ புதுசாக வந்து கூட்டணி வந்தாதான் பலம் சொல்லி இன்னைக்கு அவங்க தான் கூட்டணி பலகீனன்றதை சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் எத்தனை கட்சி அவங்க சேர்த்தாலும் ஒரு கூட்டணியின் அடிப்படை கட்டுமானம் சரியில்லைன்னா அது எவ்வளோ பேர் சேர்த்தாலும்
அது வந்து மூழ்கிற கப்பலாக தான் இருக்குமே தவிர, ஒரு கப்பலில் பயணம் போடுறோம்னா அந்த கப்பல் எங்கேயாவது ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பேர் அதில் ஏற்றுனீங்கனாலும் சீக்கிரமாக தாங்க மூழ்குமே தவிர அது வந்து காப்பாற்றாது. அதனால அந்த ஓட்டக்கப்பலை சரி பண்ணுறதுக்கு இவங்க முயற்சிக்காம அந்த ஓட்டக்கப்பலில் லோடு ஏற்றுறாங்க. கூண்டோட கைலாசம் சொல்லுவாங்க. அது மாதிரி மொத்தமாக சேர்ந்து மூழ்க போகிறாங்க. அந்த மூழ்க போகிற கப்பலில் எவ்வளோ ஆட்கள் சேர்ந்தாங்கன்றது பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஆட்கள் சேர்றாங்களோ அவ்வளோ வேகமாக மூழ்கிறாங்கன்னு அர்த்தம். சார் இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிகரிச்சுட்டு வருது சார். இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குமா சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே அமைதியை விரும்புகிறவங்க. தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா. புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினாவே அமைதி, வளம், வளர்ச்சி தான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். இங்கே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் எப்போவுமே ரவுடிசம் இருக்கும், வன்முறை இருக்கும், அதிகார அத்துமீறல் இருக்கும், காவல் நிலையங்களில் போய் இன்ஸ்பெக்டர் எழுப்பிட்டு கட்சிக்காரன் துண்டை போட்டுட்டு உட்கார்ற காட்சி இருக்கும். இன்னைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்குதோ இல்லையோ அவங்கள பாதுகாக்க முடியல. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு நாள் இரவு நேரம் 2 பேர் வராங்க, வந்து காவல் நிலையத்தில் நுழையிறாங்க. நுழைஞ்சி அந்த காவல் நிலையத்தில் கலாட்டா பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு எதை எடுக்குமோ எடுத்துக்கிட்டு அந்த காவல் நிலையத்தை பூட்டிட்டு போயிடுறான். பூட்டிட்டு சாவி தூக்கி ரோட்டில் போட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த உள்ள இருந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தி கதறி காலையில் ரோடை விடிஞ்ச பிறகு அந்த ரோட்டில் போகிற யாரோ வந்து அந்த சாவியை எடுத்து திறந்து விடுறாங்க. இதுதான் காவல் நிலையத்தை. ஒரு காவல் நிலையத்தையே காப்பாற்ற முடியாத நிலையில் தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கு. இந்த ஆட்சி எப்போ ஒழியும், இந்த பாவிங்களால நம்ம இப்போ இவ்வளவு துன்பப்படுறோமே அப்படின்ற வேதனை அவங்களுக்கு மாறுமா? நாங்குநேரியில் வந்து பட்டியலின மக்கள் மீது தாக்குதல், அதே மாதிரி சிவகங்கையில் நேற்று நடந்துச்சு, இன்றும் நடந்திருக்கு சார். அப்போ பட்டியலின மக்களை வந்து தமிழக அரசு காக்க தவறிச்சா சார்? பட் எந்த மக்களையும் காப்பாற்றலைங்க. போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுதாங்க, எந்த மக்களையும் இவங்க காப்பாற்ற. நான் தான் சொன்னேன், காவல்துறையை ஒன்று இன்னைக்கு கையெறு நிலையில் இருக்கு. காவல்துறை செயல்படாதனால இன்னைக்கு தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதில் வந்து இந்த ஒருத்தரை வந்து தாக்குறதுக்கு ஒரு கவசமாக அந்த ஜாதியத்தை பயன்படுத்துகிறான், இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அல்லது தனக்கு எதிரானவர்களை அழிக்கணுன்ற நோக்கத்தில் அவன் செய்ய சொல்ல அதுக்கு ஒரு காரணம் கேட்டால் அவன் போதையில் இருந்தான், இவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை திசை திருப்புறாங்களே ஒழிய, நீங்கள் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? எந்த ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு இல்லாத ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டியதுன்னு அரசாங்கத்தினுடைய கடமை. அதை வந்து இந்த அரசாங்கம் எந்த வகையிலையும் கடைபிடிச்சிருக்கா? வேங்கை வயலில் என்ன நடந்தது? ஒரு மலம் கலந்த தொட்டி, அந்த குடிக்கிற தண்ணீரில் அந்த பட்டியலின மக்கள் பயன்படுத்துகிற அந்த தொட்டியில் மலம் கலந்துருக்காங்க. அதை ஒரு வழக்கு அந்த கண்டுபிடிச்ச உடனே உடனடியாக ஒரு புகார் தராங்க. அந்த புகார் அடிப்படையில் வழக்கு போடப்படுது. என்ன வழக்கு போடுறாங்க? தாழ்த்தப்பட்ட இன மக்கள், பட்டியலின மக்கள் வசிக்கின்ற இந்த பயன்படுத்துகின்ற அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க, இது அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை சட்டப்படி இது தவறு அப்படின்றது அந்த வழக்கினுடைய அடிப்படை. யாருமே கண்டிக்கலன்றதை விட எல்லாருமே வந்து இது எப்படிங்க அவங்க இதுவில் வந்து அவங்க குடிக்கிற தண்ணியில் அவங்களே கலந்துக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன், இது சரியான்னு யாருமே கேட்கல. ஆனால் திருமாவளவன் என்ன சொன்னார்? இது சரியில்லை, இந்த விசாரணை வந்து ஏற்றுக்க முடியாது, இவங்க வந்து அந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமை சட்டப்படி இந்த வழக்கை பதிவு செய்யாமல் திசை திருப்புறது ஏற்கக்கூடியது இல்லைன்னு சொல்லி திருமாவளவன் சொன்னார். எவ்வளோ 1.5 வருஷத்துக்கு பிறகு சிபிசிஐடியினுடைய விசாரணை சரியில்லை, இதை மாற்றணும், இந்த வழக்கு வந்து சரியான போக்கில் நீங்கள் விசாரிக்கல, சிபிஐ விசாரணைன்னு கேட்டாரா இல்லையா? நடந்ததா? திருமாவளவன் இன்னைக்கும் அந்த கட்சியில தான் கூட்டணியில் தான் சார். பட்டியலின மக்கள் மீது நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூட்டணியில கூட தான் இருக்காரு. இது சம்பந்தமா ஒரு கருத்தோ இல்லை இது சம்பந்தமா ஒன்றும் இல்லை, ஈரான்ல சுட்டு கொண்ட தலைவருக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அதுதாங்க, அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணா அதனுடைய எதிர்விளைவு வந்து இங்க வரப்போறது இல்லை. இது பட்டியலின மக்களுக்காக இது ஒன்றா திமுக தலைமை கோச்சுக்கும்.
நாங்கள் உங்களை சேர்த்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற காசை கொடுக்குறோம், சீட்டு கொடுக்குறோம், நீ வந்து இது ஒன்றுனா இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்காக நீ எங்கள் அரசை குறை சொல்கிறேன்னு கேட்பாங்கன்றதுக்காக பயந்துட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இவரை எது தடுத்தது? தன்னுடைய கொள்கைக்காக போராடுறதுக்கு கூட ஒரு முடியாத ஒரு கட்சி எதுக்குன்னு இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்க போகுது? இவங்களுடைய அடிப்படை கொள்கையே ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, விடுபட்ட மக்களை மீட்கிறது தான். அதுதான் திருமாவளவனுடைய கொள்கை. இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரு இழிவு நடந்திருக்கு. எந்த ஆட்சியிலையும் நடக்காத கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலேயே வெட்டுறான் ஜாதி பாகுபாடு காரணமா. அதையெல்லாம் தடுக்க முடியாத ஒரு கையாளாகாத ஒரு பொம்மை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட காவல்துறை இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இப்போ அந்த மக்கள் தனக்கு பாதுகாப்பு வேணும்னா எடப்பாடியாரை தவிர வேற யாரும் மீட்சி இல்லைன்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி, இன்னைக்கு இந்த லட்சத்தில் 2O கனவு காணுங்கள், கனவு மெய்ப்பட வேண்டும், டெய்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு சார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றது அவர் தான் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டார்ல, அதுல ஒரு கனவு. இன்னைக்கு அவர் இன்னைக்கு ராத்திரி தூங்கினாருன்னு நாளைக்கு காலையில் எழுந்து என்ன பண்றாருன்னு தெரியாது. தூக்கத்தில் எழுந்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு. அந்த பயம், பதட்டம். இன்னைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய உணர்வுகளை உள்வாங்கி என்ற உரிமையில் சொல்கிறேன். இந்த ஆட்சி போச்சுன்னா ஸ்டாலின் மட்டும் இல்லை, உதயநிதி மட்டும் இல்லை, இன்னைக்கு பல அமைச்சர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்டாலினை சுற்றி இருக்கின்ற ஒரு கொள்ளை கூட்டம் ஜெயிலுக்கு போகும். அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. புது புது திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரே சார், தேர்தல் நெருக்கிறனால. அதுதாங்க, திட்டங்களை அறிவிக்கலாங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேல் காமெடின்னு நினைக்கிறேன், பேர் வச்சான சோறு வச்சானன்ட்டு. அதனால் இவங்க பேர் சாவர காலத்தில் சங்கரா சங்கரான்னு வந்து கும்பிட்ற மாதிரி ஆட்சி முடிய போது இன்னொரு 10-11 நாளில் தேர்தல் அறிவிப்பு வந்தவொன்னா குண்டோட கைலாசம் போக போகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சு பேரை வச்சு என்ன பண்ண போகிறாரு? நீ 4.5 வருஷம் தூங்கிட்டு 4.5 வருஷம் வந்து என்னை பார், என் மகனை பார், எங்கள் ஆட்சியை பார்ன்னு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு உலக சுற்றுப்பயணம் போயிட்டு காலத்தை ஓட்டிட்டு இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து உங்களோடு ஸ்டாலின் எங்களோடு நீங்கள்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு கனவு காணுங்கள், அந்த கனவு மெய்ப்பட வேண்டும்னா கனவு எங்கே மெய்ப்படுறது? இன்னைக்கு ஆட்சியே கனவாக போன பிறகு இவங்க கனவு மெய்ப்பட வேண்டுமா? நீங்கள் ஒரு பொதுவாக பாருங்க, ஒரு ஆட்சி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? ஆட்சி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? மக்கள் அமைதியாக வாழணும், அவங்க நினைச்ச இடத்துக்கு போகணும், அவங்க எந்தவித தொல்லை இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். நமக்கு நம்ம யாரும் விஷயத்திலும் போய் தலையிட மாட்டோம், நமக்கும் யாரும் தொல்லை தரக்கூடாது. நம்ம போனால் நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும்னா அந்த குழந்தைங்க திரும்பி வீட்டுக்கு வரணும். நம்ம ஒரு வேலைக்கு நம்முடைய தாய்மார்கள் வேலைக்கு போனால் அவங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணும், அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் விலைவாசி உயர்வு இல்லாமல் கிடைக்கணும், நமக்கு மின்சாரம் கிடைக்கணும், நமக்கு தேவையான பொருட்கள் சரியான முறையில் ஒரு அரசாங்கம் தரணும். இதுக்கு தானே ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம், இதுதானே அரசாங்கத்திட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு பேர் வாங்கிச்சில்ல, ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இந்த பொம்மை முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடு போராடும், எல்லாம் போராடுங்க. இவர் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தமிழ்நாடு போராடணுமா? மக்களை அமைதியாக வாழ வைக்கிறது தான் ஆட்சி. ஆனால் போராட சொல்றதுக்கு ஒரு ஆட்சியா? வெக்கம் இல்லாமல் சொல்றாங்களே, எதுக்கு போராடணும்? உனக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு மக்கள் போராடணுமா? ஒரு தத்திய முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்காக நாட்டு மக்கள் போராடணுமா? ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறதுனால மக்கள் போராடணுமா? எதுக்கு போராடணும்? ஏன் போராடணும்? போராட்டத்தினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றது அந்த போராட்ட களம் தான் தேர்தல். தேர்தலில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்கள் அதோட அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணும், அவங்க பையன் அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அவங்க பேரை அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அவங்க வாரிசுக்கு முதலமைச்சர் ஆகணும். அந்த ஒரே வாரிசு முறையை உருவாக்குறதுக்காக அவங்க அப்பா என்னவோ
மனுநீதி சோழன், இவர் இந்த ராஜராஜ சோழன், அவங்க பையன் ராஜேந்திர சோழன், இன்னொருத்தன் குலோத்துங்க சோழன், அந்த சோழன் இந்த சோழன் ஒரு பெரிய சோழ பரம்பரையை உருவாக்குறதா நினச்சிக்கிட்டு ஒரு மன்னராட்சி முறையை ஜனநாயகத்துக்கு எதிரான இன்றைய அரசியல் சட்டத்துக்கு புறம்பான தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பான ஒரு ஆட்சி முறையை இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் உருவாக்க பார்க்குது. நான் கேட்குறேன், இவங்க வந்து கூட்டணி பலம் சொல்லிட்டு அந்த ஒரு தொண்டனுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தெல்லாம் இவங்க வந்து கண்டவனை கூட்டு வந்து திமுக சின்னத்தில் நிற்க வச்சாங்கன்னா இது எப்படி பலமாகும்? அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. அதிமுகவின் தனித்த பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியினுடைய நீட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த ஆட்சி தேர்தல் நடந்த உடனடியாக அது அமையும். அதனால் இதை மாற்றுறதுக்கு எந்த சக்தி இன்னைக்கு இதுக்கு ரொம்ப நீங்கள் வந்து ஆய்வெல்லாம் செய்ய தேவையில்லை. ஸ்டாலினுடைய பதட்டத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காண்ற கனவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எதிரில் நிற்கிறாரு. அந்த பயத்தில் அவர் எதை செய்கிறோன்னு தெரியாமல் ஒன்று ஒன்றும் இன்னைக்கு அரசு கஜானாவை வாரி விட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே அவரை வந்து இன்னைக்கு ஒரு பின்னோக்கி தான் கொண்டு போயிருக்கே தவிர அவர் இவரனால் எது செய்ய தவறினாரோ அதை செய்கிறாருன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்களே தவிர, இன்றைக்கி கூட அரசு ஊழியர்லேருந்து இன்றைக்கி ஒவ்வொரு பிரிவு ஊழியர்களும் போராட்ட களத்தில் தான் இருக்காங்க. தன்னைத்தானே ஏமாத்துக்கிறதுக்காக அவர் கூட இருக்க அந்த வியூக வகுப்பாளர்கள், அவர் கூட இருக்க எடுபடியெல்லாம் வந்து இவரை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் மீம்ஸை பார்த்து மிரண்டு போய் இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு தேர்தல் வந்தால் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். திமுக சரித்திரம் சகாப்தம் இந்த தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சு வைப்பார். இதை வந்து சரித்திரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்ய முடியாததை, புரட்சி தலைவி அம்மா செய்யாததை எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் செஞ்சு காட்டுவார். அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார். நன்றி.